தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் உங்களை கடந்த மே மாதம் முழுவதும் பாதுகாத்து வழிநடத்தி உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்திருப்பார் என நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதே போல இந்த ஜூன் மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை அநேகர் மத்தியில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களோடு தியானிக்கப் போகிற தேவ வார்த்தையும் வாக்குத்தத்த வார்த்தையுமானது ஏசாயா 49 அதிகாரம் 23வது வசனம். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். மனதில் பலவிதமான காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், விசுவாசத்தோடு எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு மனிதர் அவர் முன்பாக மண்டியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் நோய்வாய்ப்பட்டு மிகவும் வேதனைப்படுகிறான், அவனை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது, அதனால் நான் சொல்ல முடியாத வேதனைப்படுகிறேன், அவனை உம்முடைய சீசரிடம் கூட்டி சென்றேன், அவர்களால் அவனை குணப்படுத்த முடியாமல் போய்விட்டது என்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமைதியாக அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பெரும் நோயால் வாடும் அந்த இளைஞனுக்குள் இருந்த பிசாசை அவர் அதட்டினார். உடனே அந்த பிசாசு அவனை விட்டு வெளியேறியது. அந்த கணமே அவன் குணமடைந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் இயேசு தனியாக இருக்கும்போது அவரிடம் ஆண்டவரே, நாங்களும் இதைத்தான் சொன்னோம், ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே என கேட்டார்கள். அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உங்கள் விசுவாசம்தான் இதற்கு காரணம் என்றார். கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது போகும். உங்களால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை மாற்றுகிறவர், அதை சரி பண்ணுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே என நீங்கள் அவரை விசுவாசிங்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே மலையை பெயர்த்து போகத்தக்கதாக வல்லமை கொடுக்கிறவர் அவர். அதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதிருங்கள். இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நீங்கள் அறிந்து அவர் மேல் விசுவாசம் வையுங்கள். தேவன் தாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.